ஹாய் ஆல். தமிழக வெற்றி கழகம் முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் தளபதி தலைமையில். லாக்அப் மரணங்கள் தொடரக்கூடாது, நடந்த மரணங்களுக்கு சட்ட ரீதியிலான தீர்வு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கான காரணமே ரொம்ப அழுத்தமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, நான்லாம் ஒரு சாதாரண குடும்ப தலைவி. எனக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு ஆழமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பேசிக்காக சில விஷயங்கள் தெரியும், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் தளபதியோட ரசிகை, ஒரு ரசிகையின் பார்வையில் தலைவர் தளபதி, இதுதான் இந்த ஷார்ட்ஸ். இப்போ அவரோட முதல் அரசியல் மாநாடு, அதில் பேசினாரு பாருங்க, அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தளபதி கிட்ட. இது வரைக்கும் அவர் அப்படி பேசி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ரசிகையாக எனக்குலாம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் அவர் அந்த பேசும்போதே அந்த மாநாட்டு உரையிலே சொல்லிட்டாருங்க, இந்த அரசியலை அவர் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத ஓரளவு புரிய வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து விமர்சனம், அவரை பற்றின விமர்சனம். இது அவரோட கெரியர் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க வராரு. நமக்கெல்லாம் தெரியுங்க, ஒரு ரசிகையாக இப்போ எனக்கெல்லாமே தெரியுங்க. இந்த விமர்சனங்களை அவர் எப்படி ஒரு படிக்கட்டாக மாற்றி உச்சாண கொம்பில் போய் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது தளபதிக்கு அந்த ரகசியம் நல்லாவே தெரியும். ஸோ அது சம்மந்தமாக நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கவே தேவையில்லைங்க, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கொள்கை. நிஜமாவே அவரோட கொள்கைகள் எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் நிஜமாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நியாயம் கற்பித்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று விஜய் மக்கள் இயக்கம். அவங்க கட்சியில் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் அந்த அடிமட்ட தொண்டனுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற விஷயம் எனக்குலாம் எப்படி தோணுச்சு, ஒரு ரசிகையாக இருந்து ஒரு தொண்டனாக மாறினவங்களுக்குலாம் எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த அடித்தளமே அமர்க்கலமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. வேறு எதுவுமே சொல்ல முடியல. அதில் இவ்வளோ அழகாக இப்படி கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திட்ட தான் கற்றுக்கணும்னு தோணுது எனக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த கல்வி விருது வழங்கும் விழா எந்த ஒரு தலைவனும் செய்யாத செயல், இது நமக்கே எல்லாருக்கும் தெரியுங்க. இன்னொன்று என்ன, எவ்வளவு நேரம் நின்னாலும் புன்னகை மாறாத அந்த முகம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசினதை வச்சு எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுதுங்க, இந்த தலைவரை விட்டுறாதீங்க அப்படின்னு தோணுச்சு. கடைசியாக இன்னும் ஃபைனலாக என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒரு ரசிகையாக கவிதையில் ஒரு 2 லைன் சொல்லிடலாமா தளபதிக்காக? அனைத்து கட்சியிலும் உன் ரசிகர்கள் உன் தொண்டர்களாய் உன் பின்னால், 2026 உன் வழியில். வாழ்த்துக்கள் தளபதி. ஓகே, பாய்.